வணக்கம். தகவல் அறியும் உரிமைச் சட்டம், அதாவது ஆர்டிஐ, நம்ம கையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி. ஆனா, ஒருவேளை அந்த சட்டத்தை பயன்படுத்தி நமக்கு தகவல் கிடைக்கலன்னா, நம்ம அடுத்து யார்கிட்ட போறது? அந்த இடத்துல தான் வராங்க நம்மளோட தகவல் காவலர்கள். அவங்கள பத்தி தான் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். சரி, ஒரு நிமிஷம் இப்படி யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு முக்கியமான தகவலை கேட்டு ஒரு அரசு அலுவலகத்துக்கு ஆர்டிஐ மனு அனுப்புறீங்க. ஆனா அவங்க அதை கொடுக்க மறுத்துடுறாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த கேள்விக்குள்ள தான் தகவல் ஆணையங்களோட மொத்த முக்கியத்துவமே அடங்கியிருக்கு. இவங்கள நாம தகவல் காவலர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆர்டிஐ சட்டத்தின்படி உங்களுக்கு தகவல் கிடைக்காதப்போ நீங்க முறையிடக்கூடிய கடைசி இடம், அதாவது உச்சக்கட்ட அதிகாரம் கொண்ட அமைப்பு இதுதான். மத்திய அரசு அளவிலும் சரி, மாநில அரசு அளவிலும் சரி, இவங்க தான் ஃபைனல் அத்தாரிட்டி. அப்போ தகவல் ஆணையம்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு நீதிமன்ற மாதிரி செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. உள்ளூர் அதிகாரிகள் உங்களுக்கு தகவல் கொடுக்க மறுத்துக்கா, நீங்க நேரா இங்கே தான் மேல்முறையீடு செய்யணும். உங்க புகாரை விசாரிச்சு அவங்க தீர்ப்பு கொடுப்பாங்க. சரி, யார் வேணும்னாலும் இந்த ஆணையர் பதவிக்கு வந்துட முடியுமா? நிச்சயமா முடியாது. இதுக்கு சில தகுதிகள் இருக்கு. பொது வாழ்க்கையில நல்ல பெயர் எடுத்தவரா இருக்கணும். அது மட்டும் இல்ல, சட்டம், அறிவியல், சமூக சேவை இல்ல பத்திரிகை துறை மாதிரி ஏதாவது ஒரு துறையில ஆழமான அனுபவம் இருக்கணும். ரொம்ப முக்கியமா அவங்க எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவங்களா இருக்கக்கூடாது. அதனால தான் எம்பியாவோ எம்எல்ஏவாவோ இருக்கிறவங்க இந்த பதவிக்கு வர முடியாது. யோசிச்சு பாருங்க, இந்த தகவல் காவலர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் தேவைப்படும் இல்லையா? அந்த கவசத்தை தான் ஆர்டிஐ சட்டத்தோட 13 மற்றும் 15வது பிரிவுகள் கொடுக்குது. இது எதுக்குன்னா, அவங்க எந்த விதமான அதிகார மிரட்டலுக்கோ அரசியல் அழுத்தத்துக்கோ பயப்படாம சுதந்திரமா செயல்படுறதுக்கு தான். இந்த பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஆணையர் ஒரு பெரிய அரசாங்க அதிகாரிக்கு எதிரா இந்த குடிமகனுக்கு தகவலை கொடுங்க அப்படின்னு ஒரு உத்தரவு போடுறான்னுவீங்க. அந்த அதிகாரி கோபமாகி ஆணையரோட சம்பளத்தை குறைக்கவோ இல்ல வேற விதத்துல பழிவாங்கவோ முயற்சி பண்ண முடியாது. இந்த தைரியம் தான் அவங்கள மக்கள் பக்கம் நிக்க வைக்குது. ஆனா, இங்க தான் ஒரு முக்கியமான மாற்றம் நடக்குது. 2019ல ஆர்டிஐ சட்டத்துல ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆணையர்களோட பதவிக்காலமும் சரி, சம்பளமும் சரி, சட்டத்தின்படி உறுதியா நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனா, அந்த திருத்தத்துக்கு பிறகு இதை ரெண்டையுமே மத்திய அரசாங்கம் தீர்மானிக்கும்னு மாத்திட்டாங்க. இது அவங்களோட சுதந்திரத்தை பாதிக்கலான்னு சில விமர்சனங்களும் இருக்கு. இந்த மாற்றம் ஏன் ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுதுன்னா, ஒரு ஆணையரோட பதவி காலத்தையும் சம்பளத்தையும் அரசாங்கமே முடிவு பண்ணும்போது அவரால் அரசாங்கத்துக்கு எதிரான உத்தரவுகளை தைரியமா பிறப்பிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி எழும்புது. இது அவங்களோட சுதந்திரமான செயல்பாட்டுல தாக்கத்தை ஏற்படுத்தலான்னு சிலர் வாதிடுறாங்க. ஓகே, இவ்ளோ அதிகாரம் இருக்கிற இந்த தகவல் காவலர்களே தப்பு செஞ்சா என்ன பண்றது? அவங்க ஊழல் பண்ணா இல்ல அவங்க வேலையை சரியா செய்யலைன்னா அவங்கள யார் கேள்வி கேட்கறது? கவலைப்படாதீங்க, அதுக்கும் சட்டத்துல தெளிவான வழிமுறைகள் இருக்கு. ஒரு ஆணையரை பதவியிலிருந்து நீக்கிறது அவ்வளோ சுலபமான காரியம் இல்ல. முதல்ல அவர் மேல ஒரு புகார் வரணும். அந்த புகாரை குடியரசுத் தலைவர் இல்லனா ஆளுநர் நேரடியா உச்சநீதிமன்ற விசாரணைக்கு அனுப்புவாங்க. உச்சநீதிமன்றம் முழுசா விசாரிச்சு, ஆமா இவர் தப்பு பண்ணிருக்காரு அப்படின்னு உறுதி செஞ்சா மட்டும்தான் அவரை பதவியிலிருந்து நீக்க முடியும். இதனால அரசியல் காரணங்களுக்காக யாரையும் பழிவாங்க முடியாது. இது நிஜத்துல நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, நடந்திருக்கு. ஆதர்ஷ் வீட்டு வசதி ஊழல் வழக்கு ஒரு சிறந்த உதாரணம். இந்த ஊழல்ல சம்பந்தப்பட்ட மகாராஷ்டிரா மாநில தகவல் ஆணையர் தனக்கு சட்ட பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி ராஜினாமா பண்ண மறுத்துட்டாரு. ஆனா சட்டப்படியான விசாரணைக்கு பிறகு அவர் பதவி விலக வேண்டியதா போச்சு. சட்டம் அதோட வேலைய சரியா செஞ்சது. ஆனா இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மத்திய தகவல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிரிவு 14 பயன்படுத்தி இதுவரைக்கும் ஒரு ஆணையர் கூட நீக்கப்படல. ஆமா, 0. இதுக்கு இந்த பதவி நீக்க நடைமுறை ரொம்ப வலுவா இருக்கிறது ஒரு காரணமா இருக்கலாம். ஆனாலும் ஆதர்ஷ் வழக்கு காட்டுற மாதிரி இந்த சட்டம் வெறும் காகிதத்துல இல்ல. தேவைப்பட்டா இது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமா செயல்படும். சரி, இப்போ இந்த விளக்கத்தோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு குடிமகனா உங்களுக்கு ஒரு ஆணையரோட செயல்பாட்டுல திருப்தி இல்லனா நீங்க என்ன செய்ய முடியும்? உங்க கையில என்ன சக்தி இருக்கு? அதை தெரிஞ்சுக்கலாமா? உங்க கையில முக்கியமா 3 வழிகள் இருக்கு. 1, ஆணையர் கொடுத்த தீர்ப்பு உங்களுக்கு சரியா படலையா, நீங்க நேரடியா உயர்நீதிமன்றத்துல ரிட் மனு தாக்கல் பண்ணலாம். 2வது, ஆணையர் மேல ஊழல் புகார் இல்ல தவறா நடந்துக்கிறாருன்னு சந்தேகம் இருக்கா, சரியான ஆதாரங்களோட குடியரசுத் தலைவருக்கோ இல்ல ஆளுநருக்கோ புகார் அனுப்பலாம். 3வது, உங்க வழக்கு விசாரணையில தேவையில்லாத தாமதமாகுதா, அது சம்பந்தப்பட்ட அரசு துறையில நீங்க புகார் கொடுக்கலாம். இறுதியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். இவ்வளவு சட்ட பாதுகாப்புகள், சமீபத்துல வந்த மாற்றங்கள், இந்த விதிகள் எல்லாம் சேர்ந்து நம்மளோட தகவல் அறியும் உரிமையை உண்மையிலேயே பாதுகாக்குதா, இல்ல இன்னும் ஏதாச்சும் மாற்றங்கள் தேவையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.